வணக்கம் சர்மிளா. திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ளது பழனி மலைக்கோயில். உலக பிரசித்தி பெற்ற மலைக்கோயிலாகும். இந்த மலைக்கோயிலுக்கு 1888ஆம் வருடம் குப்புசாமி என்பவர் இலவசமாக ஒரு ஏக்கர் 40 சென்ட் நிலத்தை மடத்திற்கு தானமாக வழங்குகிறார். இது பழனி தண்டாயுதபாணி மடத்திற்கு சொந்தமான 1 ஏக்கர் 40 சென்ட் நிலமாகும். இந்த நிலத்தை நீதிமன்றம் யாரும் பதியக்கூடாது, இது மடத்திற்கு சொந்தமான நிலம் என அறிவிப்பும் வெளியிட்டுள்ளது. இந்நிலையில் போலி ஆவணங்கள் மூலம் வெள்ளத்துறை மற்றும் சேதுபதிக்கு விழுப்புரத்தை சேர்ந்த முருகதாஸ் உள்ளிட்ட மடத்திற்கு சொந்தக்காரர் என்று கூறி போலி ஆவணங்களை தயார் செய்து சுமார் 2 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்துள்ளனர். சந்தை மதிப்பில் சுமார் 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள 1 ஏக்கர் 40 சென்ட் நிலத்தை வெறும் 2 கோடி ரூபாய்க்கு நீதிமன்ற உத்தரவை எல்லாம் மீறி முருகதாஸ் பதிவு செய்துள்ளார். அந்த பதிவானது உடனடியாக வெளியே வந்த நிலையில் தற்போது தமிழகம் முழுவதும் பரபரப்பாக பேசப்பட்டு வந்த நிலையில் தமிழக டிஜிபி உத்தரவின் பேரில் சிபிசிஐடி விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. விசாரணை அதிகாரி நேரில் அனைத்து பகுதிகளையும் ஆய்வு செய்தார். இதில் ஜஸ்டின் மணிகண்டன், சேதுபதி, வெள்ளத்துறை மற்றும் முருகதாஸ் உள்ளிட்ட 4 பேர் மீது காவல்துறை மூலம் 5 பிரிவுகளின் கீழ் வழக்கும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் சிபிசிஐடி அதிகாரிகள் இன்று காலை ஜஸ்டின் மணிகண்டனை திண்டுக்கல் அலுவலகத்திற்கு வரவழைத்து தற்போது விசாரணையை துவக்கியுள்ளனர். ஏற்கனவே ஜஸ்டின் மணிகண்டன் வீடு, அதேபோல் சார் பதிவாளர் அலுவலகம் உள்ளிட்ட அலுவலகங்களில் ஆய்வும் மற்றும் விசாரணையும் நடைபெற்றது. அதேபோல் இதில் சம்பந்தப்பட்டுள்ள அனைத்து அதிகாரிகளிடமும் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் தற்போது சிபிசிஐடி அலுவலகத்திற்கு வந்துள்ளார். அவரிடம் சிபிசிஐடி அதிகாரிகள் தற்போது விசாரணையை துவங்கியுள்ளனர். மேலும் பத்திரப்பதிவுக்கு உடந்தையாக இருந்தவர்கள், அதேபோல் மடத்திற்கு சொந்தம் என கூறப்படும் முருகதாஸ் உள்ளிட்ட நபர்கள் மீதும் தொடர்ந்து விசாரணையானது நடைபெறும் என கூறப்படுகிறது. அதேபோல் பத்திரப்பதிவு அந்த இடத்தை விலைக்கு வாங்கிய வெள்ளத்துறை, சேதுபதி உள்ளிட்ட நபர்களும் அதற்கு புரோக்கராக இருந்த ஜெயபிரகாஷ் உள்ளிட்ட நபர்களுக்கு மீதும் கண்டிப்பாக விசாரணை நடைபெறும். மேலும் இது தவிர இந்த 1888 தற்போது வரை பத்திரப்பதிவு செய்யப்பட்டுள்ள சுமார் 40க்கும் மேற்பட்ட பத்திரப்பதிவு நடைபெற்ற நாள், அதேபோல் அதற்கு உரிய சாட்சிகளிடமும் தொடர்ந்து விசாரணை நடைபெறும் என சிபிசிஐடி அதிகாரிகள் கூறி வருகின்றனர். தற்போது ஜஸ்டின் மணிகண்டனிடம் விசாரணையானது நடைபெற்று வருகிறது. சர்மிளா.